24 மணி நேரத்திலே 3 அடுத்தடுத்த படுகொலைகள். இந்த படுகொலைகள் யார் மீது அப்படின்னா எல்லாமே பொலிட்டிக்கல் மர்டர் தான் அப்படின்னு பார்க்குறோம். கடலூரில் அதிமுக வார்டு செயலாளராக இருக்கக்கூடியவர் பத்மநாபன், சிவகங்கை பாஜக கூட்டுறவு பிரிவில் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் செல்வகுமார், கன்னியாகுமரியில் ஜாக்சன் என்பவர், இவர் காங்கிரஸ் இளைஞர் அணி பொறுப்பாளராக இருக்கிறார். இவர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். 24 மணி நேரத்தில் 3 கொலைகள் அடுத்தடுத்து நடந்திருக்கு. இதற்கு முன்பே பார்க்குறோம், தூத்துக்குடியில் காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர் கொலை செய்யப்பட்டது, சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் பிஎஸ்பியோட மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டது. இப்படி இந்த வாரம் முழுக்கவே கொலைகள் நடந்துகிட்ருக்கு. அதில் இந்த பர்டிகுலர் டேயில் 24 ஹவர்ஸில் 3 கொலைகள். எதிர்க்கட்சிகள் பெரிய அளவு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் ஆளும் தரப்பில் சட்டசபை சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பா விட்ட கேள்வி கேட்குறாங்க. அடுத்தடுத்து இவ்வளவு பொலிட்டிக்கல் மர்டர் நடக்குது, கொலைன்னா அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் தமிழ்நாட்டில், ஆனால் அதற்கு எதிராக இந்த அரசு எப்படி நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறாரு. சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கங்கே கொலை நடக்கும், அதுக்கெல்லாம் போய் கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு. இது வேறு யார் இதை இந்த சட்டம் ஒழுங்கை பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியல, அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு அலட்சியமான போக்கு முதல்வரிடம் மட்டும் இல்லை, போலீஸாரிடம் மட்டும் இல்லை, அங்கே ஆளும் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற அமைச்சர்களுடைய வாயிலேருந்து வர வார்த்தைகளே கூட தான் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்து போயிருக்கின்றது என்பதற்கு தொடர்ந்து அடுத்தடுத்து பல செய்திகளை தினசரி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், அதில் ஒரு ஈக்குவாலிட்டி 1+1+1 எல்லா கட்சிக்கும் உண்டு, சம பங்கு. ஆகவே ஒரு தார்மீக ரீதியாக சமப்பங்கு கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு படுகொலைகள் நடத்தக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கின்றது என்று சொன்னால் ஆளக்கூடிய அந்த அரசனுடைய கையாளாகாத்தனம் என்று நான் பார்க்கிறேன். ஒன்று காவல்துறை முழுக்க முழுக்க மாநில அரசின் கைப்பிடியில் இருக்கு. காவல்துறைகள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா, அதுவும் அரசியல் கொலைகளாக இருக்கின்றது. அப்போ ஆளக்கூடிய கட்சிக்கு அரசியல் எதிரிகளாக இருக்கக்கூடிய எல்லாருமே இப்படித்தான் வஞ்சம் தீர்க்கப்படுவார்கள் என்ற ஒரு மிரட்டல் செய்தி இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறதா, இதில் சந்தேகம் வருது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் மட்டுமல்ல, கர்நாடகாவில் பாருங்கள், இந்த இண்டி கூட்டணி கர்நாடகாவில் இதே போல் பாஜக பிரமுகர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார், இண்டி கூட்டணி பதவியேற்ற உடனேயே. ஆக இண்டி கூட்டணி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் மாற்றுக் கட்சியை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வெஸ்ட் பெங்கால்லையும் அப்படி, வெஸ்ட் பெங்கால் சொல்லவே வேண்டாம். ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லாரும் பத்திரமா இருக்காங்க. இதை யாரும் இந்த பத்திரிகை பேசாது. இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த முரண்பாடு இல்லை. பாருங்கள், அப்பாவு அவர்கள் சொல்கிறார், சபாநாயகர், கொலையில் நடந்து தான் இருக்கும், நடவடிக்கை எடுக்கிறோம்ல அப்படி கேட்குறாரு. அதாவது இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கடமை என்று அரசு தன்னை நினைக்கவில்லை. ஆனால் செத்து போனப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும் இல்லையா, டாக்டர் எதனால் செத்தார் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார், அந்த ரிப்போர்ட் கொடுக்கறது அங்கே தயாராக இருக்கும். அவ்வளோதான். செத்து போயிட்டியா, எப்படி செத்தான், ஏன் செத்தான், அவ்வளோதான். உயிருக்கு நான் உத்தரவு கொடுக்க முடியாது என்று சொல்வது போல இவர் சொல்லக்கூடிய கூற்று இருக்கிறது. இன்னொருத்தர் சட்ட அமைச்சர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள், மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருகிட்டே போகுது. அப்போ மக்கள் தொகை பெருகினா எல்லாமே கூட்டிகிட்டு தானே போகும். நல்ல லாஜிக் இல்லை. ஆகவே போன ஆட்சியில் இருந்த விட இந்த ஆட்சியில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாகி கொண்டு தான் போகும், கொலை குற்றம் அதிகமாகிட்டு தான் போகும் என்று அலட்சியமாக சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க. ஒரு லாஜிக்காக சொல்லுதான் அவர் நினச்சிட்டு இருக்கார். இப்போ இதே லாஜிக் ட்ரூ என்று சொன்னால் உத்தரப்பிரதேச மக்கள் தொகை எவ்வளோ, தமிழ்நாட்டை போல கிட்டத்தட்ட 2.5 பங்கு இருக்கும், 21 கோடி அப்படிங்கிற. ஆமாம். அப்போ தமிழகத்தை போல 2.5 மடங்கு 3 மடங்கு அதிக குற்றங்கள் யூபியில் நடந்திருக்க வேண்டும். இதை விட 2.5 பங்கு அதிகமான சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கணும். இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, தமிழ்நாடு படித்த மாநிலம், வளர்ச்சியடைந்த மாநிலம், சமூக நீதி மாநிலம், சமூக நீதி காக்கும் மாநிலம், பெரியார் மண், அண்ணா மண், எல்லா மண்ணும் சொல்லிட்டு இருப்பாங்க, தலையில் தான் மண் போட்டிருக்கு. அங்கே யூபி பீகாரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பானிபூரி விற்கிறவர்கள், பீடாவயன்கள், படிக்காதவர்கள், முட்டாள்கள், முருகத்தனம், இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால்
அப்படி நீங்கள் கை காட்டக்கூடிய யூபியை விட மோசமாக சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் யார் காரணம்? இந்த கேள்விக்கு அரசு பதில் சொல்லணும், நிச்சயம் பதில் சொல்லணும். இப்போ இந்த அமைச்சரும் சபாநாயகரும் அப்படியே வரிஞ்சு கட்டி கொண்டு இந்த கொலை செய்யக்கூடியவர்களை ஐயோ அவங்களாம் ஒன்றும் அப்படிலாம் சொல்லிடாதீங்க என்று காப்பாற்றுவது போல பேசுறதை பார்த்தா எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஏதோ இவங்களும் பின்னணியில் ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுறாங்களோ ஒரு சந்தேகம் வருது. எல்லாருக்கும் வர நியாயமான சந்தேகம் தானே. ஆக தமிழகம் எந்த அளவுக்கு மோசமாக போய் கொண்டிருக்கிறது பாருங்க. தண்டிக்கக்கூடியவர்கள் சரியான முறையில் தண்டிக்கப்பட்டால் சட்டம் ஒழுங்கு காக்கப்படும். இப்போ தமிழ்நாட்டில் என்ன சூழ்நிலைன்னா, குண்டு வச்சு கொலை பண்ணா அவனை ரிலீஸ் பண்ணு. இன்னங்க இப்படி அரசு இந்த மாதிரி செய்யுது, நான் ஒரு ட்வீட் போடுறேன், ஃபேஸ்புக்கில் அதை பற்றி ஒரு கருத்து எழுதுறேன், ஜாமீனில் வராத உள்ள போடு, குண்டாஸ் போடு, குண்டாஸ் போடு. இதுதான் அரசாங்கத்துக்கு நிலைப்பாடு. அப்போ எப்படி சமூக ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு எப்படி ஒழுங்காக இருக்க முடியும்? இந்த மணல் கொலையை தடுக்க போன விஓஓ கொலை பண்ணுறாங்க. தருமபுரியில் பாருங்கள், ஒரு விவசாயி அவங்க நிலத்தில் குடிச்சிட்டு படுத்து அட்டாச்மெண்ட் இருக்கான். என்னப்பா இந்த மாதிரி என்னுடைய நிலத்தில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்களே கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்ட விவசாயியை வெட்டி கொண்டுட்டாங்க. நடந்தா இல்லையா? கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க இங்கே போய் சொல்லி ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுத்தா வெட்டி கொலை செய்கிறார். இதுதான் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ தமிழகம் என்பது கொலைகார மாநிலமாக மாறிக்கொண்டு வருகிறது. இட்ஸ் எ கேபிட்டல் ஆஃப் மர்டரர்ஸ். கொலைகாரர்களின் தலைநகரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழகத்தை ஆளக்கூடிய சட்டம் ஒழுங்கு என்பது முதலமைச்சருடைய அவருடைய ஆளுகையின் கீழ் வரக்கூடிய ஒரு பிரிவு. ஆகவே தமிழகத்தை ஆளக்கூடிய தார்மீக உரிமையை முதலமைச்சர் இழந்துவிட்டார் என்று அண்ணாமலைஜி அவர்கள் இதற்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதையும் நாம் வலியுறுத்துகிறோம். தார்மீக உரிமையை இவர் இழந்து விட்டார். அதே போல் பிரேமலதா அவர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்திலே கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுடைய பழக்கம் அதிகமாக இருப்பதும் இப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஒரு காரணம். எப்படி இருந்தாலும் இட்ஸ் அரசாங்கத்துடைய கையாளாகத்தான் வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே இந்த அரசு மக்களுடைய உயிரை காக்கக்கூடிய அரசா இல்லை வெறும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் தரக்கூடிய அரசா என்பதை இந்த அரசு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது.